இந்த கவிதை ரொம்ப நல்லா இருந்தது. அத படிக்கவும் சரி இன்னைக்கு நிகழ்வுல உங்க எல்லார்ட்டயும் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. எழுதியவர் அ. ஈடித் ரேனா, புதுக்கோட்டையைச் சேர்ந்தவங்க. பாட்டியும் மஞ்சள் கொன்றையும். இதான் கவிதையின் தலைப்பு. மஞ்சள் கொன்றை எல்லாருக்குமே ஈர்க்கிற ஒன்று. அது இந்த தலைப்பும் ஈர்ப்பா இருந்தது. கவிதை: கோடை வந்தால் கொன்றை மரத்தின் பொன் மஞ்சள் மலர்கள் வாசலெங்கும் இறைந்து கிடக்கும். காலில் மிதிபடக்கூடாதாம், வாகன சக்கரத்தில் நசுங்கி விடக்கூடாதாம் அப்படின்னு மலர்களுக்கு வலிக்காமல் மெதுவாக கூட்டி ஓரம் ஒதுக்கி வைக்கும் பாட்டியின் உடலெங்கும் தாத்தாவிடம் அடி வாங்கிய தழும்புகள் அப்படின்ற கவிதை. ரொம்ப ரசிச்சேன் நான். கொன்றை மரத்தின் மலர்கள் விழுந்து கிடக்கு வாசல்ல, காலில் மிதிப்படக்கூடாது, வண்டி கிண்டி ஏத்திடக்கூடாதுன்னு அந்த மலர்களுக்கே வலிக்காம மெதுவாக கூட்டி ஓரமா வைக்கிற அந்த பாட்டியோட உடம்பெங்கும் தாத்தாவிடம் அடி வாங்கிய உடம்பெங்கும் தழும்புகள் அப்படின்னு முடிச்சிருந்தாங்க. இந்த கவிதை இன்னைக்கு இணையதள வேலை படிக்கும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன்.